வெல்கம் டு அவர் சேனல் லீட் டெவலப்பர். நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பூஸ்ட்ராப்பில் அலர்ட் பாக்ஸ் பார்க்க போகிறோம். அலர்ட் பாக்ஸ் அப்படின்னு என்னன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபார்ம் இல்லை ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இப்போ ஃபில் பண்ணுற டைம் இப்போ நம்ம நேம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு இப்போ ஒரு வார்னிங் ஏதாவது காமிக்கும். நமக்கு வார்னிங் இல்லைன்னா ஒரு டேஞ்சர் அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு அலர்ட் பாக்ஸ் காமிக்கும். அந்த அலர்ட் பாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நாம அது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ நான் போகிற கோடிங்ஸ் உங்களுக்கு புரியும். நான் ஒரு ஹெட்டிங் மட்டும் கொடுக்குறேன். அலர்ட் பாக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த டிவ் உள்ளாடி கிளாஸ் அலர்ட் ஸ்பேஸ் அலர்ட். ஃபஸ்ட்டு நான் இப்போ சக்ஸஸ் காமிக்கிறேன். எப்படின்னு பாருங்கள். சக்ஸஸ் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்குங்கிற ஒரு டேக் ஒன்று கொடுக்குறேன். இந்த டேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு லெட்டர் மட்டும் ஏதாவது லெட்டர்னு வேர்டு மட்டும் உங்களுக்கு இப்போ ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அந்த பாக்ஸ் கூட அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராங் யூஸ் பண்ண போதும். பாருங்கள் எப்படின்னு. சேவ் பண்ணி ரன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கொடுத்துருக்க லெட்டர் பார்த்தீங்கன்னா போல்டாக காமிக்குது. இதுக்கு தான் நம்ம ஸ்ட்ராங் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அலர்ட் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு. இது சக்ஸஸ் பாக்ஸு. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் வந்து இன்ஃபோ பாக்ஸ் பார்க்க போகிறோம். அலர்ட் சக்ஸஸ் இருக்கிறத மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்ஃபோ சேவ் ஃப்ரெஷ் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார்னிங் பாக்ஸ் பார்க்க போகிறோம். இல்லை வார்னிங் மட்டும் கொடுங்க. வார்னிங் சேவ் பண்ணி ரன் பண்ணுங்கள். வார்னிங் பாக்ஸ் வந்துடுச்சு நமக்கு இப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் பாக்ஸ் இருக்குது. டேஞ்சர் பாக்ஸ் பார்க்கலாம். டேஞ்சர் வந்து டேஞ்சர் பாக்ஸ். இதில் உங்களுக்கு என்ன டைப் பண்ணுமோ டைப் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு எதை நீங்கள் டேஞ்சர் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்கணுமோ உங்களுக்கு அதை நீங்கள் காமிக்கலாம் இதில். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பூஸ்டாப் பண்ணுறோம். பூஸ்டாப்பில் வந்து ரெஸ்பான்சிவ் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. அந்த ரெஸ்பான்சிவ் டேக்ஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பூஸ்டாப்போட லிங்க் நம்ம இங்கே கண்டிப்பாக அட்டாச் பண்ணி ஆகணும். அட்டாச் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த டேக்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அந்த டேக்ஸ் எல்லாம் எந்த டேக்ஸும் ஒர்க் ஆகாது பூஸ்டாப் நம்ம யூஸ் பண்ணுறது. கண்டிப்பாக பூஸ்டாப்போட லிங்க் மட்டும் லிங்க் பண்ணிக்கோங்க. வந்துடுச்சு டேஞ்சர் பாக்ஸு. இவ்வளோதாங்க அலர்ட் பாக்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.